மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சார்ல்ஸின் விதி. சார்ல்ஸினுடைய விதி, முதலாவது விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இங்க பாய்லின் விதியிலையும் நாங்க பார்த்தோம்னாங்க வெப்பநிலையையும் திணிவையும் பற்றி மாறாம வச்சுக்கொண்டு அங்க அமுக்கத்துக்கும் கனவளவுக்குமான தொடர்புகள் பார்த்தனாங்க பாய்லின் விதியில். அப்ப அங்க நான் சொன்னேன்னா முக்கியம் அந்த குறித்த ஒரு திணிவுக்குன்னு சொல்லி நாங்க வரைவிலக்கணத்துல வந்து மென்ஷன் பண்ணுவோம். அப்படி திணிவை பற்றி நாங்க கதைக்காம விட்டமா இருந்தா அந்த வரைவிலக்கணம் பிழையா போயிடும். அப்ப அதே மாதிரி தான் நீங்க சார்ல்ஸினுடைய விதியிலையும் வந்து நாங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா திணிவை பற்றி இங்க கட்டாயம் சொல்லியே ஆகணும். அப்ப நாங்க அதுக்குரிய வரைவிலக்கணத்தை நாங்க பார்த்தோமா இருந்தா ஒரு குறித்த திணிவு கொண்ட வாயுவின் அமுக்கமானது மாறாதிருக்கும் போது, அப்ப குறித்த ஒரு வாயுவோட அமுக்கத்தை வந்து இங்க மாறாம வச்சுக்கொண்டு அதனுடைய வெப்பநிலையை வந்து ஒரு பாகை சீயினால அதிகரிக்கும் போது, அந்த வாயுவினது வெப்பநிலையை வந்து ஒரு பாகை சீயினால அதிகரிக்கிற நேரம் அதனுடைய கனவளவு வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, அந்த வாயு வந்து 0 பாகை சீல எவ்வளவு கனவளவை கொண்டிருந்ததோ அந்த கனவளவினுடைய 1/273.15 பங்கால அதிகரிக்க போகுது. சரியா? அப்ப சார்ல்ஸினுடைய விதியை கூறுகன்னு சொன்னா இங்க எழுத தெரியும். குறித்த ஒரு திணிவு கொண்ட வாயுவின் அமுக்கமானது மாறாதிருக்கும் போது அதன் வெப்பநிலையானது ஒரு பாகை சீயினால் அல்லது ஒவ்வொரு பாகை சீயினால் அதிகரிக்கிற நேரம் அதன் கனவளவு வந்து 0 பாகை சீல இருந்த கனவளவிட 1/273.15 பங்கால வந்து அதிகரிக்க போகுது. இதை வந்து நாங்க இலகுவாகவும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு குறித்த திணிவு வாயுவின் அமுக்கமானது மாறாதிருக்கும் போது அதன் கனவளவு அவ்வாயுவின் தனி வெப்பநிலைக்கு நேர் விகித சமனாகும். சரி, அப்ப நாங்க இதுல இருந்து தொடர்புகளை எடுத்து போட்டு நாங்க அதுல இருந்து எப்படி நாங்க இதை சொல்லலாம்னு சொல்லி பார்ப்போம். அப்ப உங்களுக்கு தெரியும் 273.15 ஒரு தனி வெப்பநிலையுடைய கேள்வின் கேள்வியினுடைய பெருமானம் தான் 273.15. அப்ப இதுல சார்ல்ஸினுடைய இந்த விதி, முதலாவது விதியை பார்த்தோம்னு சொன்னா இதை வச்சுக்கொண்டு நான் ஒரு தொடர்பு ஒன்று எழுதலாம். அப்ப கனவளவு வந்து நேர் விகித சமனா இருக்க போகுது தனி வெப்பநிலை. இந்த தனி வெப்பநிலை T என்றது வந்து கெல்வின்ல தான் நீங்க எப்பவும் வந்து சொல்லணும். தனி வெப்பநிலைன்னு சொன்னா கெல்வின்ல சொல்லப்பட வேண்டிய ஒரு பெருமானம் தான் இந்த T. அப்ப இங்க அமுக்கமும் அந்த குறித்த திணிவு வாயுவின் அந்த வாயுவினுடைய திணிவும் வந்து இங்க என்ன செய்யணும்னு சொன்னா மாறாம இருக்கும். அந்த சந்தர்ப்பத்துல தான் V நேர் விகித சமனா இருக்க போகுது தனி வெப்பநிலை. V என்றது கனவளவு, கேபிட்டல் T என்றது வந்து தனி வெப்பநிலை. அப்ப இதை நான் ஒரு சமன்பாடா மாத்துறதுக்கு என்ன செய்ய போறேன்னு சொன்னா ஒரு மாறிலி K-ஆல வந்து இந்த சமன்பாடாக்குறதுக்காக இந்த K-யை வந்து பாவிக்கிறேன். அப்ப V சமன் KT என்ற ஒரு தொடர்பு எனக்கு கிடைக்க போகுது. அப்ப இதுல இருந்து கொண்டு நான் V-இன் கீழ் கேபிட்டல் T சமன் ஒரு மாறிலி என்று சொல்லி நாங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப கணக்குகள்ல நாங்க பாவிக்கிற நேரம் V1 × T1 சமன் V2 × T2 எந்த சந்தர்ப்பத்துல என்ன சொன்னா அமுக்கமும் திணிவும் மாறாதுள்ள சந்தர்ப்பத்துல வந்து நாங்க இந்த சமன்பாடை வந்து நாங்க நேரடியா பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இதுல வரைவுக்கு இருந்தனா இருந்தா y அச்சுல கனவளவும் x அச்சுல வெப்பநிலையும் இருக்கிற நேரம் உங்களுக்கு தெரியும். வெப்பநிலை அதிகரிக்கிற நேரம் என்ன நடக்கும்னு சொன்னா வாயு விரிவடையுது. அப்ப கனவளவு அதிகரிக்க போகுது. அப்ப இங்க எனக்கு இந்த வரைவினுடைய வடிவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா y சமன் mx என்ற வடிவத்துல இருக்கு. அப்ப உற்பத்திக்கு ஊடாக போற ஒரு வரைபா தான் இங்க கனவளவுக்கும் தனி வெப்பநிலைக்கும் இடையிலான
அந்த வரைவு வந்து இருக்க போகுது. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வெப்பநிலை வந்து கெல்வின் என்ற அலகுல வந்து இங்க குறிக்கப்பட்டிருக்கு. வையச்சில கனவளவு. கனவளவை நாங்க பெரும்பாலும் மீட்டர் கணத்துல தான் நாங்க குறிப்போம். இப்ப நான் முதல் சொன்ன அந்த சமன்பாடு, அதாவது வரைவிலக்கணம், முதலாவது வரைவிலக்கணம் சொன்ன குறித்த ஒரு குறித்த திணிவு கொண்ட வாயுவின் அமுக்கமானது மாறாதிருக்கும் போது அதன் வெப்பநிலையானது ஒவ்வொரு பாகைசியினால் அதிகரிக்கும் போது அதன் கனவளவு 0 பாகைசியில் கொண்டிருக்கும் கனவளவின் 1/273.15 பங்கால் அதிகரிக்கும் என்று சொன்னேன். அப்ப இதைத்தான் நான் வச்சுக்கொண்டு ஒரு சமன்பாடா நான் நிறுவி எடுக்க போறேன். அது எப்படின்னு சொல்லி நாங்க இதுல பார்ப்போம். இப்ப நாங்க முதலாவது 0 பாகை சியில் அதனுடைய ஆரம்ப கனவளவை V0 எடுப்போம். அப்ப இங்க வந்து ஒவ்வொரு பாகை சியால தான் வெப்பநிலையை அதிகரிச்சு கொண்டு போறாங்க. அப்ப ஒரு பாகை சியில இங்க நடக்க போகுதுன்னு சொன்னா ஆரம்பத்துல இருந்த கனவளவு V0ஓட 0 பாகை சியில இருந்த கனவளவின் 1/273.15 பங்கால் அதிகரிக்கும் சொல்லி சொன்னாங்க. அப்ப அதே மாதிரி அடுத்த ஒரு பாகைசியில இருந்து ஒரு பாகைசி கூட்டுறோம். அப்ப 2 பாகைசி. அப்ப இங்க V0 ஆரம்பத்துல இருந்த V0 பிளஸ் இதுல இருந்தது இவ்வளவு. இதோட என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இப்ப 0 பாகைசியில என்ன கனவளவு இருந்ததோ அதனுடைய கனவளவின் 273.15. அப்ப இதை நாங்க ஆரம்ப கனவளவு V0 போடுவோம். இது ஒரு பாகை சியில உள்ள கனவளவு இவ்வளவு, 2 பாகை சியில் உள்ள கனவளவு இவ்வளவு. அப்ப இதை நான் இப்படி எழுதலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதை V0 சக 2 V0 கீழ் 273.15. இதோட அடுத்தது 3 பாகசியில பார்க்கிற நேரம் 0 பாகசியில இருந்த கனவளவினுடைய 1/273.15 பங்கு இங்க அதிகரிக்க போகுது. அப்ப இங்க எப்படி வரப்போகுதுன்னா இதோட V0 கீழ் 273.15 கூட்டுப்படுற நேரம் V0 சக 3 V0 கீழ் 273.15 வரும். ஆகவே இப்படி நான் குறித்த ஒரு வெப்பநிலை தீட்டாவுக்கு எழுதினா இருந்தா ஒரு பொது வடிவம் பெறப்போகுது. அப்ப V தீட்டா தீட்டா பாகைசியில வந்து V தீட்டா என்ற ஒரு கனவளவு இருக்க போகுது. இதுக்கு எழுதினா இருந்தா V0 சக இங்க பாத்தீங்கன்னா 2 பாகைசியா இருக்கிற நேரம் இங்க 2 V0 வந்தது, 3 பாகைசியா இருக்கிற நேரம் 3 V0 வந்தது. ஆகவே தீட்டா பாகைசியா இருக்கிற நேரம் தீட்டா V0 கீழ் 273.15. இது வந்து எந்த சந்தர்ப்பத்தில இருந்தா அமுக்கமும் அதனுடைய திணிவும் வந்து மாறாத உள்ள போது. அப்ப இதுல இருந்த ஒரு பொதுவான வடிவத்தை நான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்க போகுது V தீட்டா சமன் இங்க V0 வந்து பொது எடுத்தனா இருந்தா 1 பிளஸ் தீட்டாவின் கீழ் 273.15. அப்ப இந்த 1/275 இதை வந்து நான் சொல்ல போறேன் எப்படின்னு சொன்னா கேமா பி மாறா அமுக்கத்துல வந்து கனவளவு விரிகை குணகம் என்று சொல்லி சொல்லுவோம். சரியா? கேமா பி என்றது வந்து மாறா அமுக்க கனவளவு விரிவு குணகம் என்று சொல்லி நாங்க இதை சொல்லுவோம். இதுல இருந்துதான் எனக்கு இந்த தொடர்பு கிடைக்க பெற்றது. அப்ப இந்த அலகு பாத்தீங்கன்னு சொன்னா கெல்வின் -1 சொல்லலாம் அல்லது பாகை செல்சியஸ்
-1 சொல்லலாம். அப்ப இங்க வி டீட்டான்றது டீட்டா பாகை செல்சியஸ் வெப்பநிலையில வந்து அதனுடைய கனவளவா இருக்க போகுது. வி நாட்ன்றது 0 பாகை செல்சியஸ்ல உள்ள கனவளவு. அப்ப இதுல இருந்து எனக்கு இப்ப தொடர்பு வரப்போகுது வி டீட்டா சமன் வி நாட் 1 பிளஸ் gamma p into theta. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சமன்பாடு எனக்கு கிடைக்கப்பட்டு சார்ல்ஸினுடைய முதலாவது விதிப்படி குறித்த ஒரு திணிவுடைய வாயுவின் அமுக்கம் மாறாதுள்ள போது அதனுடைய வெப்பநிலையை வந்து நாங்கள் ஒவ்வொரு பாசியால் அதிகரிக்கிற நேரம் 0 பாசியில இருந்த கனவளவு வி நோட்ல 1/273 பங்கால வந்து அந்த கனவளவு வந்து அதிகரித்து கொண்டு வரும்னு சொல்லி பார்த்துட்டோம். இதுக்கு இதை வச்சுக்கொண்டு நாங்க இனி இதுக்குரிய வரைவை நாங்க கீறி பார்க்கலாம். கேமா பியினுடைய பெருமானத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா 1/273.15 கெல்வின் -1. அப்ப இங்க நீங்க என்னத்தை மாத்த போறீங்கன்னு சொன்னா வெப்பநிலையை மாத்த போறீங்க. ஸோ வெப்பநிலையை மாத்துற நேரம் அங்க கனவளவு வந்து எவ்வாறு மாற்றம் அடையுதுன்னு சொல்லி இந்த வரைவு வரையப்பட்டிருக்கு. அப்ப இந்த வரைவை நாங்க பார்த்தோம்னு சொன்னா வரைவினுடைய வடிவம் இங்க எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு y = mx தக c என்ற ஒரு வடிவம். அப்ப இதுல வெட்டுத்துண்டு எங்களுக்கு வி நோட்டாக இருக்க போகுது. படித்திறன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்ப கனவளவு தர அந்த கேமா பியினுடைய பெருமானம். இப்ப இதுல ஒரே வரைபுல வந்து கெல்வினுக்கும் பாகை செல்சியஸுக்கும் வந்து அந்த கிராஃபை கீறி காட்டி இருக்கிறாங்க. இதுல பார்ப்போம். முதலாவது நாங்க செல்சியஸுக்கான வரைவு பார்த்தோம்னு சொன்னா இந்த இடத்துல இந்த வரைவுல வி டீட்டாவுக்கும் டீட்டாவுக்குமான வரைவுல டீட்டா வந்து 0 இருக்கிற நேரம் அதனுடைய ஆரம்ப கனவளவு வந்து வி நோட்டாக இருக்க போகுது. அப்ப இந்த இடம் தான் வெட்டுத்துண்டாக அமைஞ்சிருக்கு வி நோட். அப்ப அதுக்கு பிறகு வந்து நாங்க வெப்பநிலையை அதிகரிச்சு கொண்டு போக இங்க கனவளவும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதிகரிச்சு கொண்டு போகும். இதே இது நான் இப்ப கெல்வினுக்கு நான் கீறுற நேரம் கெல்வினுக்கு கீறுவனா இருந்தா இங்க கெல்வின் வந்து டீட்டா வந்து கெல்வின்ல இருக்கிற நேரம் இங்க எப்படி போட போறோம்னு சொன்னா ஓகே டீட்டான்றது ஒரு கெல்வின்ல இருக்குன்னு வச்ச மாதிரி இருந்தா 0 கெல்வின் சொன்னா அதை நாங்க பாகை செல்சியஸ்ல சொல்லுவோமா இருந்தா -273.15 பாகை செல்சியஸா இருக்க போகுது. பாகை செல்சியஸ்ல இருக்கிறத கெல்வினுக்கு மாற்றணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொன்னா 273.15 கூட்டுறீங்க. அப்ப இப்ப இதுல 0 கெல்வினா இருக்குன்னு சொன்னா பாகை சிக்கு மாற்றணும்னு சொன்னா என்ன செய்யணும்னா 273.15 0ல இருந்து கழிச்சு பார்க்கணும். அப்ப இதுல உள்ள இந்த பெருமானம் வந்து இந்த கிராஃப்ல அதாவது பாகை சிக்குரிய கிராஃப்ல இந்த வரைவை வந்து நாங்க நீட்டுற நேரம் அது எக்ஸ் அச்ச வெற்ற புள்ளி வந்து நாங்க கெல்வின்ல சொன்னோம்னு சொன்னா 0 கெல்வினா இருக்கும். அதே இது செல்சியஸ்ல சொல்லுவோமா இருந்தா -273.15 பாகை செல்சியஸா இருக்க போகுது. சரியா? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கேமா பீட பெருமானம் 1/273.15. இங்க டீட்டாவுக்கான பெருமானத்தை நான் போடுற நேரம் எனக்கு -273.15 வரும். அப்ப
எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னோம், மேலையும் கீழையும் 275 இருக்கும் வெட்டுப்பற்றும் அந்த மறைப்பெருமானம் மைனஸ் V0 இங்கே பிளஸ் V0 ரெண்டும் கழிப்பட்டு V0 V வந்து பூஜ்ஜியமாக இருக்க போகுது. ஓகே, நாங்கள் இதை உங்களுக்கு நான் கீறி காட்டுறேன்னு பாருங்க. y7 mx c இதுல y-அச்சில் இருக்க போறது வந்து v தீட்டாவாக இருக்க போகுது, x-அச்சில் இருக்கிறது வந்து தீட்டா. அப்ப இந்த சமயம் வந்து நான் பாகை c-க்குரிய கிராஃபுக்கு முதலாவது தீட்டா வந்து 0 பாகை c ஆக இருக்கிற நேரம் எங்களுக்கு v தீட்டா வந்து வரப்போற பெருமானம் V0 ஆக இருக்க போகுது. இது 0 இருக்கிற நேரம் v தீட்டா வந்து V0க்கு சமனா இருக்கு. அப்படியே இது படிப்படியா ஒரு பாகை c சொன்னா இங்க அதிகரிக்க போகுது. V0 plus V0 into 1/273.15 வந்து வரும். சரியா, 273.15. அப்ப எங்களுக்கு y7 mx c என்ற வரைவு. அப்ப இந்த வரைவை நாங்கள் இதில் கீறலாம். இந்த வரைவை நான் வீட்டுவனா இருந்தா ஒரு நேர்கோடு, இது வந்து ஒரு எக்ஸ் அச்சை வெட்ட போகுது. அந்த எக்ஸ் அச்சை வெட்டுற அந்த புள்ளி அப்ப எனக்கு இங்க வி தீட்டா எப்போ 0 வரும், வி தீட்டா 0 வரைக்குள்ளதான் இது வந்து எக்ஸ் அச்சை வெட்டக்கூடிய மாதிரி இருக்கு. வி தீட்டா 0 வரணுமா இருந்தா இங்க பெருமானம் என்னவா இருந்திருக்கோம் பார்த்தோம்னு சொன்னா, இங்க இந்த சமன்பாடுல V0 இருக்கு. அப்ப இதுலயும் V0 இருந்தா மைனஸ் V0 இருந்தா தான் ரெண்டும் கழிவட்டு வி தீட்டா வந்து 0 வரும். இதுல உங்களுக்கு பெருமானம் தெரியும், கேமா பி வந்து 1/273.15. ஆகவே எனக்கு இங்க தீட்டா வந்து மறை 273.15 இருந்தா தான் இங்க ரெண்டும் இது பிரிபட்டு மைனஸ் 1 வரும். அப்ப இங்க V0 மைனஸ் V0 வரும். அப்ப ரெண்டும் கழிபட்டு வி தீட்டா வந்து 0 வரும். ஆகவே இந்த சந்தர்ப்பம் எப்ப வரும் என்றால் தீட்டா வந்து மறை 273.15 பாகை சியாக இருக்கிற நேரம் மட்டும்தான் இது இந்த அச்சை வந்து வெட்டக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப 0 தீட்டா பாகை சியில வந்து இந்த எக்ஸ் அச்சை வெற்ற இந்த புள்ளியில பெருமானம் வந்து மறை 273.15 பாகை சியா இருக்க போகுது. சரியா, இப்ப இதுல உங்களுக்கு தெரியும், உதாரணமா
30 பாக சீயை தந்துட்டு உங்களை கெல்வினுக்கு மாற்ற சொன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா 30ஓட 273 நீங்க கூட்டி கெல்வின்ல கொடுப்பீங்க. அப்ப இதுல இந்த மர 273.5 பாகை சி வந்து கெல்வின்ல எழுத போனோம்னு சொன்னா இங்க என்ன நடக்க போகுது? இதை வந்து நான் கெல்வினுக்கு மாத்தினா இருந்தா இதோட 273.1 கூட்டுவேன். ஆகவே இதுதான் 0 கெல்வினா இருக்க போகுது. அப்ப இந்த மர 273.15 பாகை சி தான் இங்க எங்களுக்கு 0 கெல்வினாக இருக்க போகுது. அப்ப இந்த வரைவை வந்து நான் இப்ப கெல்வினுக்கு நான் மாத்திக்கிறவனா இருந்தா எனக்கு ஒரு கிராஃப் எப்படி வரப்போகுது பார்ப்போம். இது 0 கெல்வின், இது 273 கெல்வின். அப்ப நாங்க எதுக்கு திரும்ப சமன்பாடு எழுதி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இந்த 273.15 பாகை சிய வந்து நான் 0 கெல்வின் என்று எழுதலாம். இதை வந்து 0 பாகை சிய வந்து 273 கெல்வின் என்று எழுதலாம். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க 0 கெல்வினோட 0 கெல்வின்ல இருந்து வெப்பநிலை அதிகரித்து கொண்டு வருது. அதே மாதிரி இங்க கனவளவு வந்து V0ல இருந்து 0ல இருந்து மேல அதிகரித்து கொண்டு வருது. அப்ப இதுக்குரிய கிராஃப் நான் பெறுவனா இருந்தா இந்த வடிவம் வந்து எண்ணத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா y சமன் mx என்ற ஒரு வடிவத்துல இருக்கு. அதான் இதுல ஒரே கிராஃப்ல வந்து அவன் ரெண்டையும் குறி காட்டிக்கிறான். இது தீட்டா கெல்வினுக்குரியது, இது வி தீட்டா. அப்ப கெல்வினுக்குரிய வரைவை பாத்தீங்கன்னு சொன்னா உற்பத்திக்கு ஊடாக போற ஒரு வரைவு வி தீட்டா சமன் கே இன்டு இந்த தீட்டான்றது தனி வெப்பநிலை டீயா இருக்க போகுது. அப்ப இது வி ப்ரொபோர்ஷன் டு டி. அதாவது வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க கனவளவும் அதிகரித்து கொண்டு போயிடும். அப்ப கனவளவு வந்து தனி வெப்பநிலைக்கு தான் நேர்விகித சமனா இருக்க போகுது. இதுதான் அந்த தொடர்பா நாங்க எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, அப்ப இதை வந்து நீங்க எப்பவும் ஞாபகம் வச்சிருங்க. இதை வச்சு கொண்டுதான் நாங்க இனி அமுக்க விதிக்கும் நாங்க இவ்வாறு வரைவுகளை நாங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப வரைவு கேட்கிற நேரம் கவனமா இருக்கணும். செல்சியஸ்ல கேட்டான்னு சொன்னா வரைவினுடைய வடிவம் y சமன் mx ஆக சி வடிவம். அதே இது கெல்வினுக்குல கேட்டாங்க இருந்தா y சமன் mx என்ற வடிவமா இருக்க போகுது தனி வெப்பநிலைக்குரிய கிராஃப். இதுல விதி 2 ஆரம்பத்துல முதலாவது விதியில அமுக்கத்தை மாறாம வச்சுக்கொண்டு கனவளவுக்கும் தனி வெப்பநிலைக்குமான தொடர்பை பார்த்தனாங்க. இது விதி 2.
அமுக்க விதி. இதுக்கு பேர் வந்து அமுக்க விதி. இங்க நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, குறித்த ஒரு வாயுவின் கனவளவை வந்து மாறாம வச்சுக்கொண்டு அதனுடைய வெப்பநிலையை வந்து ஒவ்வொரு பாகசியினால் அதிகரிக்கிற நேரம் அங்க ஆரம்ப 0 பாசியில கனவளவு எப்படி இருந்து அதிகரிச்சதோ அதே மாதிரி இங்க அமுக்கத்தை பற்றி சொல்ல போறோம். அதன் அமுக்கம் வந்து 0 பாசியில இருக்கிற நேரம் இருந்த அமுக்கத்தினுடைய 1/273.15 பங்கால வந்து அதிகரிக்க போகுது. இது அந்த அமுக்க விதியாக இருக்க போகுது. இதை நாங்க இன்னும் இலகுவா சொல்றோம்னு சொன்னா, குறித்த ஒரு துணிவு வாயுவின் கனவளவானது மாறாது இருக்கும் போது அதன் அமுக்கமானது அவ்வாயுவின் தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமம். இந்த தனி வெப்பநிலை என்று கட்டாயம் நீங்க குறிப்பிடணும். தனியா வெப்பநிலை என்று சொல்லாம தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமம் என்று சொல்லி நீங்க கட்டாயம் இதை சொல்லணும். இதையும் நாங்க கனவளவு எப்படி நாங்க நிறுவி எடுத்தோமோ அதே மாதிரியே நாங்க இங்க அமுக்கத்துக்கும் நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா நிறுவல் மூலம் எழுதலாம். இப்போ 0 பாசியில வந்து இருந்த அமுக்கத்தை நான் P0 என்று போடுறேன். ஒரு பாகசியால அதிகரிக்க போறீங்க. அப்ப இங்க P0 சக ஆரம்பம் 0 பாசியில இருந்த அமுக்கத்தினது 1/273.15 அதிகரிக்க போகுது. அதே மாதிரி 2 பாகசி சொன்னா இவ்வளத்தோட P0/273 கூட்டப்பட போகுது. அப்ப இங்க நான் 2 P0 273.15 போடுறேன். அதே மாதிரி 3 பாகைசி ஆகவே இதுல இருந்து குறித்த ஒரு வெப்பநிலை தீட்டாவுக்கு எழுதுவோமா இருந்தா அந்த நேரம் உள்ள அமுக்கம் P தீட்டாங்க எழுதுவோம். அப்ப இதுல நாங்க இப்ப பொதுவான ஒரு சமன்பாடு ஒன்று வடிவத்தில் எழுதலாம். P தீட்டா சமன் P0 அப்ப இதுல வந்து நாங்க கனவளவோ மாறாம வச்சிருக்கிறோம். ஆகவே கேமா V என்று போடுவோம். அப்ப அமுக்க விதிக்குரிய சமன்பாடு எனக்கு கிடைக்கப்பெற்று. அப்ப இதை நான் தனி வெப்பநிலைக்கு எழுதுவனா இருந்தா அமுக்கம் நேர்விகித சமன் தனி வெப்பநிலையா இருக்க போகுது. இத ஒரு சமன்பாடா மாத்துறதுக்கு நான் ஒரு மாறிலி K-ஆல பெருக்க போறேன். ஆகவே P/T சமன் ஒரு மாறிலி. அமுக்கம் தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமனா இருக்கு. இந்த 2 சமன்பாடுக்கு உரிய வரைவை நான் இதுல பார்ப்போம். அப்ப இங்க அமுக்கம் தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமன் அந்த வடிவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா y சமன் mx என்ற வரைவினுடைய வடிவமா இருக்க போகுது. y அச்சுல இருக்கிறது அமுக்கம், x அச்சுல இருக்கிறது வந்து தனி வெப்பநிலை, அதாவது கெல்வின் வெப்பநிலை.
அலகு கெல்வின்ல கொடுக்கறது நாங்க தனி வெப்பநிலைன்னு சொல்லி சொல்லுவோம். பி டீட்டான்றது டீட்டா பாகை சியில் உள்ள இருக்கிற அந்த வாயுவினுடைய அமுக்கம். பி நோட்டுன்றது 0 பாகை சியில் உள்ள வாயுவினுடைய அமுக்கம். கேமா பி என்றது மாறா கனவளவு அமுக்க விரிவு குணகம். இதுல படியா கவனிங்க. இங்க இதுல என்ன நான் குறிப்பிடறனோ அதுதான் மாறாத கணியமா இருக்க போகுது. அப்ப இங்க கேமா வின்றது இங்க வி என்று எழுதுறேன். அப்ப இங்க மாறா கனவளவு அது யாருக்குரியதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அமுக்கத்துக்குரியது. மாறா கனவளவு அமுக்க விரிவு குணகம். பி தீட்டா சமன் பி நோட் 1 பிளஸ் கேமா வி இன்டூ தீட்டா. அதே மாதிரி நான் கனவளவுக்கு எழுதிக்கல வி தீட்டா சமன் வி நோட் 1 பிளஸ் கேமா பி தீட்டாண்டல. அங்க வந்து அமுக்கம் மாறாதுள்ள போது கனவளவு விரிவு குணகம் சொல்லி சொன்னாங்க. அப்ப உங்களுக்கு கேமா வியையும் கேமா பியையும் வந்து சமன் என்று சொல்லி சில நிருபர்கள் மூலம் நாங்க காட்டலாம். சரியா? அது நாங்க பிறகு பார்ப்போம். இதுல அப்ப இங்க கேமாவியினுடைய பெருமானம் என்று பாத்தீங்கன்னு சொன்னோம் 1/273.15 கெல்வின் -1 அல்லது பாகை செல்சியஸ் -1. அதாவது இங்க ரெண்டு பக்கமும் எங்களுக்கு பரிமாண சமன்பாடு சமப்படுத்துகிற நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க எனக்கு இது ரெண்டையும் பெருக்கிற நேரம் அலகு இல்லாம வரும். அப்ப இங்க தீட்டா வந்து பாகை செல்சியஸா இருக்கிற நேரம் கேமாவி வந்து பாகை செல்சியஸ் எடுக்கணும். செல்சியஸ் -1 எடுத்தா தான் நீங்க ரெண்டு பரிமாணம் இல்லாம எனக்கு பி நோட் ரெண்டு பக்கம் இருக்கிற பரிமாணங்கள் சமப்படும். அப்ப இங்க 1 கெல்வின்ல இருக்கிற நேரம் மற்றதும் கெல்வின்ல சொல்லுவோம். அதுக்காகத்தான் நாங்க இங்க கெல்வின் -1 அல்லது பாகை செல்சியஸ் -1 நாங்க இங்க சொல்றோம். இந்த சமன்பாடுலையும் வந்து நாங்க வெப்பநிலையை மாத்தி அதனுடைய அமுக்கத்தை அளக்க போறோம். இங்க வெப்பநிலையை அதிகரிக்கிற நேரம் இங்க அமுக்கமும் வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா அதிகரித்து கொண்டு வருது. இந்த விரைவினுடைய வடிவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா y சமன் mx சி. இதே மாதிரி தான் நாங்கள் முதல் கனவளவுக்கு எவ்வாறு கீழணுமோ அதே மாதிரி தான் நீங்க அமுக்கத்துக்கு முடியதா இருக்க போகுது. இங்க படித்திறன் பி நோட் இன்டூ கேமா வியா இருக்க போது, வெட்டு துண்டு வந்து பி நோட்டாக இருக்கும். அப்ப உங்களுக்கு கேமா வியினுடைய பெருமானத்தை விரைவில் இருந்து காண சொல்லி கேட்டா நீங்க படித்திறனை வந்து வெட்டு துண்டால பிரிப்பதன் மூலம் அந்த கேமா வி என்றது மாறா கனவளவு அமுக்க விரிவு குணகம். அப்ப இந்த கேமா வியினுடைய பெருமானத்தை நாங்க விரைவில் இருந்து நாங்க பெறணும்னு சொன்னா படித்திறனையும் வெட்டுத்துணையும் ஒன்றை பிரிப்பதன் மூலம் உங்களுக்கு இந்த கேமா வியினுடைய பெருமானம் வந்து எனக்கு கிடைக்க பெறும். இப்ப நாங்க தனித்தனியே பொயிலின் விதியும் சார்ல்ஸின் விதியையும் பார்த்துட்டோம். இப்ப இந்த ரெண்டையும் வச்சுக்கொண்டு நான் ஒரு பொதுவாயு சமன்பாடு வந்து எழுத போறேன். பொயிலின் விதியில பாத்தீங்கன்னு சொன்னா வெப்பநிலை மாறாது இருக்கிற நேரம் கனவளவுக்கும் அமுக்கத்துக்குமான தொடர்பு சொன்னாங்க. சார்ல்ஸின் விதி முதலாவது விதியில பார்த்தோம்னு சொன்னா அமுக்கத்தை மாறா வச்சுக்கொண்டு கனவளவுக்கும் வெப்பநிலைக்குமான தொடர்பு சொன்னாங்க. அமுக்க விதியில பார்த்தோம்னு சொன்னா கனவளவு மாறாம வச்சுக்கொண்டு அமுக்கத்துக்கும் தனி வெப்பநிலைக்குமான தொடர்பை சொன்னாங்க. இப்ப நாங்க இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு பொதுவான ஒரு வாயு சமன்பாடை நாங்க எவ்வாறு எடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். இதுல நிலை 1, நிலை 2, நிலை 3 சொல்லி நாங்க 3 நிலைகள் உங்களுக்கு இதுல காட்டியிருக்கேன். இதுல நிலை 1ல வந்து அமுக்கம் வந்து T1, கனவளவு V1, தனி வெப்பநிலை T1 இருக்க போகுது. அப்ப நிலை 1ல இருந்து நிலை 2 பார்த்தோம்னு சொன்னா அமுக்கத்தை வச்சுக்கொண்டு அமுக்கத்தை மாறாம வச்சுக்கொண்டு கனவளவையும் வெப்பநிலையையும் வந்து அங்க மாத்த போறோம். நிலை 2ஐயும் நிலை 3ஐயும் பார்த்தோம்னு சொன்னா வெப்பநிலையை மாறாம வச்சுக்கொண்டு கனவளவையும் அதனுடைய அமுக்கத்தையும் வந்து நான் மாற்றமடைய செய்ய போறோம். அப்ப முதலாவது நிலை 1, 2ஐயும் நாங்க எடுத்தோம்னு சொன்னா அங்க வந்து அமுக்கத்தை மாறாம வச்சிருக்கோம். அப்ப அமுக்கத்தை மாறாம வச்சிருக்கிறோம்னு சொன்னா அது சார்ல்ஸினுடைய விதிப்படி நாங்க அந்த தொடர்புகளை எப்படி எழுதலாம்னு சொல்லி அந்த முதலாவது நிலை 1, 2 சார்ல்ஸின் விதிப்படின்னு சொல்லி நாங்க இதுல எழுதி காட்டிக்கிறோம். பாருங்க, அமுக்கம் மாறாம இருக்கு. ஆகவே உங்களுக்கு தெரியும் கனவளவு வந்து தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமன். அப்போ V/T வந்து ஒரு மாறிலி. ரெண்டு சந்தர்ப்பத்துல இங்க தரப்பட்டிருக்குன்னு சொன்னா V1/T1 சமன் V1'T2 வந்து இருக்க போகுது. இப்ப இதுல இருந்து கொண்டு நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த V1' வந்து எழுவாய் மாற்றம் செய்வதன் மூலம்
v1 இன்டு t2 இன்குள் t1 என்ற ஒரு தொடர்பை நாங்க இதுல பெறக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே, நிலை 2 பாத்தீங்கன்னு சொன்னா நிலை 2,3 பாத்தீங்கன்னு சொன்னா இதுல மாறா வெப்பநிலை என்று சொன்னா பாய்லின் விதியா இருக்க போகுது. இப்ப இந்த மாறா வெப்பநிலையில வந்து பாய்லின் விதியை பாவிக்க போறோம். பாய்லின் விதி உங்களுக்கு தெரியும், அமுக்கம் வந்து கனவளவுக்கு நேர்மாதிரி விகித சமன். அதுல இருந்து P1 V1 சமன் ஒரு மாறிலி என்று எடுத்துனாங்க. இங்க P1 இன்டு V1 டேஷ் அது சமன் P2 இன்டு V2 ஆக இருக்க போகுது. இப்ப இதுல இருந்து கொண்டு V1 டேஷுக்கான ஒரு அமுக்கம் தொடர்பான ஒரு தொடர்பு வந்து இதுல எடுத்தாச்சு. அப்ப இந்த ரெண்டு V1 டேஷையும் வந்து நான் சமப்படுத்துவதன் மூலம் இங்க எனக்கு புதிய ஒரு தொடர்பு வந்து வரப்போகுது. அப்ப இங்க V1 இன்டு T1 இன்டு T2, இங்கால P2 V2, அங்கால P1. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா நிலை 1க்குரியத மாதிரி ஒரு பக்கமும் நிலை 3க்குரியத இன்னொரு பக்கமும் வச்சுட்டு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா ஒரு பொதுவான வடிவத்துக்கு கொண்டு வர போறேன். அப்படி நான் எடுக்கிற நேரம் P1 V1 இன்குள் T1 சமன் P2 V2 இன்குள் T2 என்ற இந்த ஒரு பொதுவான ஒரு வடிவம் வந்து வந்துடும். ஆகவே இங்க P இன்டு V இன்குள் T ஒரு மாறிலி. அப்ப இந்த மாறிலி எண்ணத்துல தங்கி இருக்க போகுதுன்னு சொன்னா அந்த வாயுவினுடைய திணிவுல மட்டும்தான் தங்கி இருக்க போகுது. ஏன்னு சொன்னா இங்க அமுக்கம் மாறப்போகுது, கனவுளவும் மாறப்போகுது, அந்த வெப்பநிலை மாறிக்கொண்டு இருக்க போகுது. அப்ப இங்க கே என்ற இந்த மாறிலி வந்து திணிவுல மட்டும் தங்கி இருக்கிற ஒரு மாறிலியாக இங்க காணப்பட போகுது. அப்ப நான் உங்கள்ட்ட கேள்விகள் கேட்கிற நேரம் கேள்விகள்ல என்னென்ன தரவுகள் மாறுதுன்னு சொல்லி பார்த்து நாங்க இந்த சார்ல்ஸின் விதியை பாவிப்போமா அல்லது பாய்லின் விதியை பாவிப்போமா அல்லது இந்த பொதுவான ஒரு பாவி சமன்பாடை பாவிப்போமான்னு சொல்லி நாங்க இதை பார்க்கலாம். அடுத்தது நாங்க இலட்சிய வாயு சமன்பாடுன்னு சொல்லி PV7 என்ஆர்டின்னு சொல்லி நீங்க பார்த்துருப்பீங்க, கெமிஸ்ட்ரியிலையும் பார்த்துருப்பீங்க. நாங்க இங்க இனி இந்த அடுத்து வர போற இந்த சாப்டர்ஸ்லையும் நாங்க இதை பார்க்க போறோம். சரியா? அப்ப இங்க கேன்ற இந்த மாறிலி வந்து வாயுவினுடைய ஒரு மூலக்குரிய மாறிலியாக இருக்குன்னு சொல்லி பரிசோதனை ரீதியாக அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப இதனுடைய பெருமானம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 8.31 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. அப்ப இங்க கேபிட்டல் ஆர் வந்து 8.31 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 ஆக இருக்கிறது. ஆகவே இது வந்து என்ன என் மூலுக்கு எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா என்ஆர். கே என்றது வந்து ஒரு மூலுக்குரிய மாறிலி. ஆகவே இங்க எனக்கு என் மூலுக்குன்னு சொன்னா என்ஆர் வரப்போகுது. அப்ப இதுல இருந்து பிவி இன்குள் டி சமன் அந்த கேக்கு பதிலாக என்ஆர் போட்டீங்கன்னு சொன்னா பிவி சமன் என்ஆர்டி என்ற ஒரு சமன்பாடு வந்து வரும். இதுதான் லட்சிய வாயு சமன்பாடுன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். இங்க கேபிட்டல் ஆர் என்றது வந்து அகில வாயு மாறிலியாக இங்கே இருக்க போகுது. சரியா? அப்ப நான் இன்றைக்கு வந்து இந்த சார்ல்ஸின் விதியை பார்த்துட்டு அதில் உள்ள கேள்விகளை பார்ப்பேன். லட்சிய வாயு சம்பந்தமானது வந்து நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் தொடங்குவேன். அப்ப இதுல நாங்க பார்த்த சமன்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி கேள்விகளை கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது கேள்வியை பாருங்க. இறகு குழாய் ஒன்றில் குறித்த வாயு ஒன்று ரச நிரலினால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது. 27 பாகை சியில் அடைக்கப்பட்ட வழிநிரலின் நீளம் 10 சென்டிமீட்டர் ஆயின் வெப்பநிலையை 57 பாகை சியாக அதிகரிக்கப்படும் போது வழிநிரலின் நீளம் யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகே, நாங்க இதுல இப்ப சார்ல்ஸினுடைய விதியை எந்த விதியை பாவிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். ஆரம்ப வெப்பநிலை பாத்தீங்கன்னு சொன்னா 27 பாகை சியில இருக்கு.
அந்த இறகு குழாயினுடைய குறுக்குவெட்டு முக பரப்பை வந்து நான் ஏ என்று வைக்கிறேன். வழிநிரலின் நீளம் வந்து 10 சென்டிமீட்டர். அப்ப கனவளவு வந்து குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம் இது கனவளவா இருக்கு. இப்ப வெப்பநிலையை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 57 பாகசியாக அதிகரிக்கப்படும் போது வழிநிரலினுடைய நீளம் என்னன்னு கேட்கிறாங்க. இங்க குறுக்குவெட்டு வந்து மாற போறது இல்லை, நீளம்தான் மாறப்போகுது. ஏ தர எல். இங்க அமுக்கத்தை பற்றி அவன் ஒன்றும் சொல்லல. அப்ப நாங்க மாற அமுக்கம் இதை எடுத்து செய்தவமா இருந்தா மாற அமுக்கத்தில் எனக்கு தொடர்பு வரப்போது v1 இன்கள் t1 சமன் v2 இன்கள் t2. ஆரம்ப கனவளவு 10 என்று எடுக்கலாம். அந்த நேரம் உள்ள வெப்பநிலை 27 பாகை சி. அதை நான் கெல்வினுக்கு மாற்றணும். இந்த டி என்றது தனி வெப்பநிலை. அப்ப 273 கூட்டுவனா இருந்தா எனக்கு இங்க 300 கெல்வின் என்று வரப்போகுது. இப்ப இதனுடைய கனவளவு ஏஎல் என்று போடுறேன். 57 பாகை சி. 57ன்னு சொன்னா 57ஓட 273 அதிகரிக்கும். 330. அப்ப இதுல நாங்க எனக்கு தேவையானது நீளம் எல். இந்த 330ல இருக்கிற இந்த சைவர் போய் மேல வைக்கா 100 இன்கள் 300. அப்ப 3 வரும். 33 இன்கள் 3 11 சென்டிமீட்டராக இருக்க போகுது. அப்ப இந்த கணக்கை பார்த்தீங்கன்னு சொன்னா விறகு குழாய் ஒன்றின் குறித்த வாயு ஒரு ரச நிரலினால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த வாயுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க வெப்பநிலை அதிகரிக்கிற நேரம் அங்க திணைவுல மாற்றம் ஏற்பட போறது இல்லை. அதே மாதிரி இவன் இங்க இந்த கணக்குல வந்து அமுக்கத்தை பற்றி மாறின மாதிரி ஒன்றும் சொல்லல, தரவு தரையில. அப்ப அமுக்கத்தை மாற வச்சுக்கொண்டு திணிவும் மாறையில. கனவளவுக்கும் வெப்பநிலைக்குமான தொடர்பு என்று சொன்னா அது சார்ல்ஸினுடைய விதி. சார்ல்ஸினுடைய விதியை பாவிச்சு நான் இந்த பெருமானத்தை துணியக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது 2வது கேள்வி. 7 பாகை செல்சியஸில் உள்ள ஆக்சிஜன் உருளையில் உள்ள அமுக்கம் 14 வளிமண்டல அமுக்கம் ஆகும். வெப்பநிலை 27 பாகை சிக்கு அதிகரிக்கப்படும் போது உருளையின் கனவளவு மாறவில்லை என கொண்டு உருளையின் உள்ள அமுக்கம் யா என்று சொல்றாங்க. அப்ப இங்க நீங்க பாவிக்க வேண்டியது வந்து அமுக்க விதி. இங்க T1 வந்து 7 பாகை செல்சியஸ். 7 பாகை என்று சொன்னா 280 கெல்வின். அந்த நேரம் உள்ள அமுக்கம் வளிமண்டல அமுக்கம் 14 வளிமண்டல அமுக்கம். 14 தர ஒரு வளிமண்டல அமுக்கம்ன்றது 1 தர 15. அப்ப 14 தர 15 பாஸ்கல்ல போடும். அடுத்தது 27 பாகை சி. இப்ப T2 வந்து 27ன்னு சொன்னா 300 கெல்வின். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கனவளவு மாறவில்லை என்ற ஒரு தொடர்பு தந்துக்கிறாங்க. இப்ப இந்த உருளையில் உள்ள அமுக்கம் யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க.
இங்க கனவளவு மாறையில அதே மாதிரி திணிவு மாறையில எடுத்த மாதிரி இருந்தா P1 into T1 சமன் P2 into T2. இதுல நீங்க காண வேண்டியது P2 என்ற அமுக்கம். பதினாலு இதுக்குள்ள 2 முறை பதினைந்து தர 15 பஸ்கலாக இருக்க போது இப்போதுள்ள அமுக்கம். இதெல்லாம் உங்களுக்கு நேரடியாக பாதிக்கிற ஒரு சிறிய கேள்வியா இருக்கு. இருபத்தி 7 பாகை சியிலும் 2 தர 15 நியூட்டன் மீட்டர் -2 அமுக்கத்திலும் ஒரு வாயு கொள்கலத்தின் கனவளவு வந்து ஒரு 1 மீட்டர் கனம் என்று தந்துக்கலாம். மாறா கனவளவில் இதுல பாருங்க, மாறா கனவளவில் வாயுவின் வெப்பநிலை முதலாவது மாறா கனவளவு தான் 87 பாகை சிக்கு அதிக உயர்த்தப்படும் வாயுவின் புதிய அமுக்கம் யாது? ஆரம்பத்துல 27 பாகை சி என்று சொன்னா 300 கெல்வின். அமுக்கம் இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த வெப்பநிலை T2 ஆக அதிகரிக்கப்படுகிறது. அது வந்து 87 பாகை சி என்று சொன்னா 360 பாகை சி கெல்வினா இருக்க போகுது. இதோட 273 கூட்டுங்க. 87ஓட 273 கூட்டினா 7 3 10 8 மற்றும் 16 360. சரியா? அந்த நேரம் உள்ள புதிய அமுக்கம் என்னன்னு கேட்கிறாங்க. இங்க நாங்க சார்ல்ஸினுடைய அமுக்க விதியை பாவிப்போமா இருந்தா P1 into T1 சமன் P2 into T2. அந்த வந்து கிளியரா எழுதுவாரு. எல்லாம் ஒண்ணுதான், இவருக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் தான் இருக்கான். சரி, நீங்க 2 பேரும் மார்க் எடுத்துக்கங்க போனா முடிஞ்சாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 3ஆல சுருக்கலாம். P2வினுடைய பெருமானம் வரும் 2.4 தர 10 பாஸ்கல். அதுல 2வது கேட்கிறாங்க பாருங்க, மாறா வெப்பநிலையில். மாறா வெப்பநிலையில் அப்ப மாறா வெப்பநிலைன்னு சொன்னா இது பாய்லின் விதியாக இருக்க போகுது. மாறா வெப்பநிலையில் வாயுவின் அமுக்கம் 1 தர 15 நியூட்டன் மீட்டர் -2 ஆக குறைக்கப்படும் வாயுவின் புதிய கனவளவு யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆரம்பத்துல உங்களுக்கு ஆரம்ப கனவளவு தரப்பட்டிருக்கு. இப்ப வந்து மாறா வெப்பநிலையிலன்னு சொன்னா வெப்பநிலை மாறாட்டி நாங்க இங்க பாவிக்கப்படுறது வந்து பாய்லின் விதி.
அதாவது P1 V1 சமன் P2 V2 என்ற தொடர்பு. அப்ப இதுல நாங்க இப்ப ஆரம்ப அமுக்கம் வந்து பார்த்தோம்னு சொன்னா 2 × 10⁵. ஆரம்ப கனவளவு 0.1. தற்போதுள்ள அமுக்கம் 1 × 10⁵. இப்ப உள்ள கனவளவு என்னன்னு கேட்கிறாங்க. ஓகே, இதுக்கு அடுத்ததா கேட்கப்பட்ட கேள்வி என்றதால இப்ப இருக்கிற அமுக்கம் வந்து பார்த்தோம்னு சொன்னா அமுக்கம் சரி கனவளவு மாறப்போகுது. இந்த கேள்விக்கு அடுத்ததா தானே கேட்குறாங்க. வாயுவின் அமுக்கம் வந்து 1 × 10⁵ Nm-2 குறைக்கப்படும் வாயுவின் புதிய கனவளவு யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க 2.4 தசமொன்றால பெருக்கணுமா இருந்தா 0.24 மீட்டர் கனமாக இருக்க போகுது. பின்னர் மாறா அமுக்கத்தில் வாயுவின் வெப்பநிலை மறை 73°C குறைக்கப்படும் வாயுவின் புதிய கனவளவு யாது? இதெல்லாமே நேரடியா உங்கள்கிட்ட கேட்கப்படுற சின்ன சின்ன கேள்விகள். மாறா அமுக்கத்தில் என்று சொன்னா இங்க கனவளவுக்கும் வெப்பநிலைக்குமான தொடர்பு. மறை 73 சொன்னா 273 73 சொன்னா 200. எனக்கு கிடைக்கப்பெறும் புதிய கனவளவு V2 0.4 × 3 3 மிச்சம் 1 மிச்சம் இவ்வளவு கனவளவு என்று வரும். அப்ப இதுதான் சார்ல்ஸ் ஸ்வீடனுடைய விதியை வந்து நாங்க பாவிக்கிற முறையாக இருக்க போகுது.
மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.